இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பாகிஸ்தானை முன்கூட்டியே எச்சரித்த விவகாரம். ஜெய்சங்கரின் மௌனம் மோசமானது என ராகுல் மீண்டும் குற்றச்சாட்டு. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிக்கான சுற்றுச்சூழல் அனுமதி மத்திய அரசு 4 வாரத்தில் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. தென்மேற்கு பருவமழை காலத்தை இழப்புகள் இன்றி கடந்து செல்ல ஆலோசனை. அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட ஸ்டாலின் வலியுறுத்தல். கேரளாவில் 27ஆம் தேதி தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என எச்சரிக்கை. வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் மௌனம் மிகவும் மோசமானது என குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் பயங்கரவாதிகள் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 9 பயங்கரவாத நிலைகளும் தகர்க்கப்பட்டன. இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தானுக்கு முன்பே தெரிவித்ததுடன் தாக்குதலின் போது சற்றே ஒதுங்கிக் கொள்ளுமாறு அந்நாட்டை கேட்டுக்கொண்டதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தாக்குதல் குறித்து பாகிஸ்தானிடம் முன்கூட்டியே சொல்ல திரு ஜெய்சங்கருக்கு அனுமதி அளித்தது யார் என கேள்வி எழுப்பிய திரு ராகுல் காந்தி இதனால் இந்தியா எத்தனை விமானங்களை இழந்தது என்றும் வினவியிருந்தார். இதற்கு திரு ஜெய்சங்கர் பதிலளிக்காத நிலையில் அவரது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளித்தது. இந்நிலையில் திரு ஜெய்சங்கருக்கு அனுமதி அளித்தது யார் என இன்று மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ள திரு ராகுல் காந்தி அவரது மௌனம் மிக மோசமானது என்றும் சாடியுள்ளார். நாட்டு மக்களுக்கு உண்மையை விளக்க மத்திய அரசு கடமைப்பட்டிருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதனிடையே அமிர்தசரஸ் பொற்கோயிலை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்திய படைகள் முறியடித்தது குறித்த வீடியோவை ராணுவம் வெளியிட்டுள்ளது. இப்படி ஒரு தாக்குதல் இருக்கும் என எதிர்பார்த்து அதனை முறியடிக்க தயாராக இருந்ததாக 15ஆம் காலாட்படை பிரிவின் கட்டளை பொது அதிகாரி மேஜர் ஜெனரல் கார்த்திக் சி சேஷாத்ரி தெரிவித்தார். On 8th early morning in the hours of darkness, Pakistan carried out a massive air assault with unmanned aerial weapons, primarily drones and long-range missiles. We were fully prepared since we had anticipated this, and our brave heart and alert Army air defense gunners thwarted Pakistan Army's nefarious designs and shot down all drones and missiles targeted at Golden Temple. பொற்கோயிலில் சிறு கீறல் கூட வர அனுமதிக்கவில்லை என்று மேஜர் ஜெனரல் கார்த்திக் கூறினார். இந்திய ராணுவ முகாம்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் உட்பட பொதுமக்கள் கூடும் இலக்குகளை பாகிஸ்தான் ராணுவத்தினர் குறிவைப்பார்கள் என்று எதிர்பார்த்து பொற்கோயிலுக்கு முழுமையான வான் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ராணுவ பெண் அதிகாரி சோஃபியா குரேஷியை விமர்சித்த மத்திய பிரதேச அமைச்சரின் மன்னிப்பை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் வெளிமாநில அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் கர்னல் சோஃபியா குரேஷி விளக்கம் அளித்திருந்தார். இதுகுறித்து பேசிய மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் திரு குன்வர் விஜய் ஷா பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அவர்களுடைய சகோதரியை கொண்டே பிரதமர் திரு மோடி பதிலடி கொடுத்துள்ளதாக கூறினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. உத்தரவு நகல் கிடைக்கப்பெற்ற 4 மணி நேரத்திற்குள் திரு விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்ய மத்திய பிரதேச பாஜக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து வழக்கு பதிவை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் திரு விஜய் ஷா முறையீடு செய்தார். இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கு பதிவை ரத்து செய்ய மறுத்த நீதிபதிகள் திரு விஜய் ஷாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். மன்னிப்பு கோர அருகதை இல்லாத பேச்சை பேசிவிட்டு தற்போது மன்னிப்பு கோருவதை ஏற்க முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். மிக மோசமாக பேசிவிட்டு வழக்கு தொடர்ந்த பின் மன்னிப்பு கோருவதை முழுமையாக நிராகரிப்பதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். பொது வாழ்க்கையில் உள்ள ஓர் அமைச்சரின் பேச்சு மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர இப்படி இருக்கக்கூடாது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். வழக்கை அமைச்சர் சந்தித்தே ஆக வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் அவரது பேச்சு குறித்து விசாரணை நடத்த வெளி மாநில IPS அதிகாரிகள் 3 பேர் கொண்ட குழுவை பெண் IG தலைமையில் அமைக்க மத்திய பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டனர். அந்த குழு வரும் 28ஆம் தேதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த விவகாரத்தில் திரு விஜய் ஷாவை தற்போது கைது செய்ய நீதிபதிகள் தடை விதித்தனர். முல்லை பெரியாறு அணையை பராமரிக்க இடையூறாக உள்ள மரங்களை வெட்டுவது தொடர்பான மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதியை 4 வாரத்தில் வழங்க வேண்டும் என்றும் வள்ளக்கடவு சாலையை கேரள அரசே 4 வாரத்தில் செப்பனிட வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட கேரள அரசு தரப்பு வழக்கறிஞர் அணை பராமரிப்புக்காக வள்ளக்கடவு சாலையை செப்பனிட வேண்டும் என்றும் அதற்காக சில மரங்களை வெட்ட வேண்டிய நிலையில் தமிழ்நாடு அரசோ அதிக அளவிலான மரங்களை வெட்ட வேண்டும் என்று கூறுவதாகவும் தெரிவித்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு சேகர் நாப்டே மரங்களை வெட்ட கேரள அரசு முன்பு அனுமதி அளித்ததாகவும் தற்போது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி கோர வேண்டும் என்று கூறுவதால் அதற்கான விண்ணப்பம் மத்திய அரசுக்கு கேரள அரசுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அப்போது மத்திய அரசு வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசின் மனுவை பரிசீலித்து வருவதாகவும் அனுமதி வழங்குவது தொடர்பாக விரைந்து முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அணை பராமரிப்புக்கு மரங்களை வெட்ட அனுமதி வழங்குவதற்கு கேரளாவுக்கும் மத்திய அரசுக்கும் கால நிர்ணயம் செய்து உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்தனர். மேலும் மராமத்து பணிகள் நடத்த ஏதுவாக வள்ளக்கடவு சாலையை கேரள அரசு ஏன் சீரமைக்க கூடாது என நீதிபதிகள் வினவினர். வள்ளக்கடவு சாலையை கேரள அரசு செப்பனிட்டால் அதற்கான செலவு ஏற்பதாகவும் மராமத்து பணிகளை மேற்கொள்ள பணியாளர்கள் செல்ல ஏதுவாக 2வது படகு ஒன்றை தமிழ்நாடு அரசுக்கு கேரளா அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் முல்லை பெரியாறு அணையை பராமரிப்பதற்கு ஏதுவாக மரங்களை வெட்டுவது தொடர்பாக மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதியை 4 வாரத்தில் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். வள்ளக்கடவு சாலையை சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு உரிய பொருட்களை கொண்டு கேரள அரசே 4 வாரத்தில் செப்பனிட வேண்டும் என்றும் அந்த பணி நடக்கும்போது தமிழ்நாடு தரப்பு அதிகாரி உடனிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர். தமிழ்நாடு அரசு மராமத்து பணிகளை மேற்கொள்ள 2வது படகை கேரளா அனுமதிக்க வேண்டும் என்றும் எஞ்சிய பிரச்சனைகள் குறித்து முடிவு செய்ய முல்லை பெரியாறு அணை மேற்பார்வை குழு உடனடியாக கூடி 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தென்மேற்கு பருவமழை காலத்தை உயிரிழப்பு, பொருள் இழப்பின்றி கடந்து செல்ல அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை அந்தமானில் முன்கூட்டியே தொடங்கியுள்ள நிலையில் கேரளாவில் வரும் 27ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தென்மேற்கு பருவமழை ஆயத்த நிலை மற்றும் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் திரு ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. அதில் பேசிய முதலமைச்சர், பருவநிலை மாற்றத்தின் காரணமாக புயல், வெள்ளம், கனமழை போன்ற பேரிடர்கள் எல்லா காலத்திலும் ஏற்படுவதாகவும் அவற்றிலிருந்து மக்களை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் உள்ளதாகவும் கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளை எதிர்கொள்ளவும், கடலோர மாவட்டங்களில் அதி கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ளவும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரம் செயல்படுவதை அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் உறுதி செய்ய வேண்டும் என திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். வழக்கமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடந்து ப்ரோ ஆக்டிவாக செயல்பட்டால் பேரிடர் காலங்களில் ஏற்படும் பல பாதிப்புகளை தவிர்க்கலாம் என அவர் தெரிவித்தார். சோஷியல் மீடியாக்களில் நியூஸில் வர புகார்கள் விசாரித்து உரிய நடவடிக்கையை எடுக்கணும். அது மட்டும் இல்லை, அப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை எல்லா மக்களுக்கு சென்று சேருதான்னு அதை ஃபாலோ பண்ணணும். குறைகளை சொல்கிற மக்கள்கிட்டையும் உதவி கேட்கிற மக்கள்கிட்டையும் கனிவாக நடந்துக்கணும். அவங்கள நம்ம நம்பி தான் உதவி கேட்குறாங்கன்ற பொறுப்போடு நீங்கள் பேசணும். பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்வெட்டு மற்றும் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு மற்றும் மின் பராமரிப்பு பணிகள் குறித்த தகவல்களை நுகர்வோரோட செல்போனுக்கு SMS ஆக அனுப்பணும். சாலை பணிகள் நடைபெறும் இடங்களில் தடுப்பு வேலிகள், போதிய வெளிச்சம் தரும் விளக்குகள், ஒளிரும் வழிகாட்டும் பலகைகள் வைத்து விபத்துக்களை தடுக்க வேண்டும் என திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார். நெல் மூட்டைகள் மற்றும் உணவு தானியங்கள் மழையால் பாதிக்கப்படுவதை தடுக்க சேமிப்பு கிடங்குகளில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படும் மேட்டூர் அணையின் நீர் கடைமடைக்கு செல்லும் வகையில் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அறிவுறுத்தினார். குறுவை சாகுபடி அதிக அளவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் விதைகள், உரங்கள் உள்ளிட்ட அனைத்து இடுபொருட்களும் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைப்பதை வேளாண் துறை உறுதிப்படுத்த வேண்டும் என திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார். தென்மேற்கு பருவமழை காலத்தை உயிரிழப்பு, பொருள் இழப்பு மற்றும் உட்கட்டமைப்பு சேதம் இல்லாமல் நல்ல முறையில் கடந்து செல்ல அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தென்மேற்கு பருவமழை வரும் 27ஆம் தேதி கேரளாவிலும் அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் தமிழக பகுதிகளிலும் தொடங்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயிலுக்கிடையே பரவலாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. சென்னையில் நேற்று இரவில் இருந்து விட்டு பரவலாக மழை பெய்தது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் பலத்த மழை கொட்டியது.
கோடை மழை இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ள சென்னை வானிலை மையம் இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 8 நாட்களில் தொடங்கும் என அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தெற்கு அரபிக்கடல், மாலத்தீவு, குமரிக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேலும் ஒரு சில பகுதிகளுக்கு பரவியுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் தேதி 27 மே என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஒட்டிய ஒரு சில நாட்களுக்கு கழித்து தமிழக பகுதிகளுக்கும் அது பரவக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வரும் நிலையில் அரபிக்கடலில் வரும் 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி படிப்படியாக வலுவடையக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கும், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு நாளை மிக கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், கர்நாடகா, கேரளா மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் வரும் 23ஆம் தேதி வரை அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இதுவரை பேருந்தே செல்லாத கிராமத்திற்கு அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டதால் பெண்கள் குலவையிட்டு மகிழ்ந்தனர். வண்ணாங்குளம் கிராம மக்கள் கமுதி செல்ல வேண்டுமெனில் 6 கிலோமீட்டர் நடந்து சென்று கீழ்குடி சாலையில் பேருந்தில் ஏறும் நிலை இருந்து வந்தது. அந்த கிராம மக்கள் முதுகுளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான திரு ராஜ கண்ணப்பனிடம் தங்கள் ஊர் வழியாக கமுதிக்கு பேருந்து வசதி செய்து தர கோரினர். அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் கமுதி பம்மனேந்தல் பேருந்து வண்ணாங்குளம் வழியாக செல்லும் வகையில் புதிய வழித்தடம் தொடங்கப்பட்டது. வாழ்க்கையில் முதலாக கிராமத்தில் பேருந்தை பார்ப்பதாக 90 வயது மூதாட்டிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். வண்ணாங்குளத்துல என்னைக்கு காரு வந்ததும் இல்லை போனதும் இல்லை. என்னப்போ இப்போ காரு நாங்கள் போய் போராட்டம் பண்ண போய் இவங்க ஒன்றிய இவர் எல்லா பேரும் வந்திருக்கு. இன்றைக்கு தான் வந்திருக்கு. எங்கள் ஊருக்கு நம்ம 90 வயசாச்சு கார் வந்ததில்லை. இப்போ தான் வந்திருக்காங்க. இலவச பஸ் அந்த முதலாக கிராமத்துக்கு வந்த பேருந்துக்கு குலவையிட்டு வரவேற்பளித்த பெண்கள் மகளிர் இலவச பயண பேருந்துக்கு மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் இட்டு ஆரத்தி எடுத்தனர். நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்த கிராம மக்கள் பேருந்தில் பயணம் செய்து மகிழ்ந்தனர். இனி வருவது செய்தித் துளிகள். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. அவருக்கு சில நாட்களுக்கு முன்பு உடல்நிலை பாதிப்புக்கான அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அவருக்கு புரோஸ்டேட் சுரப்பியில் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பாதிப்பு மிக மோசமான நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ள மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். பைடன் விரைந்து குணமடைய விளைவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஷாஜாத் உத்தரப்பிரதேச காவல்துறையின் சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான பல முக்கிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு அவர் அனுப்பியதுடன் இந்தியாவில் உள்ள ISI முகவர்களுக்கு பணம் மற்றும் இந்திய சிம் கார்டுகளை வழங்கியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பல ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு பயணித்து வந்த அவர் எல்லை தாண்டி அழகு சாதன பொருட்கள், உடைகள், மசாலா பொருட்கள் உள்ளிட்டவற்றை கடத்தி வந்ததையும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். தமிழ்நாட்டில் காவல்துறை மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளால் 2023ஐ விட கடந்த ஆண்டு கொலை, கலவரம் உள்ளிட்ட குற்றங்கள் குறைந்துள்ளதாக காவல்துறை தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார். 2012ஆம் ஆண்டில் மாதத்துக்கு சராசரியாக 161 கொலை வழக்குகள் பதிவான நிலையில் இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 130ஆகவும் இந்த ஆண்டு 120ஆகவும் குறைந்துள்ளதாகவும் அவர் விடுத்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் டைடல் பார்க் அமைப்பதை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நலச்சங்க தலைவர் திரு மயில்சாமி தொடர்ந்த வழக்கை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி திரு கவாய் தலைமையிலான அமர்வு 44 ஆண்டுகளுக்கு முன்னர் நிலம் வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதை நீர்நிலை என எப்படி கருத முடியும் என கூறி மனுவை ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்தது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தொழார் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொண்டு வந்து வைத்திருந்த 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகின.
2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்ததில் தாழ்வான பகுதியில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனைய நேரிட்டது. கொள்முதல் செய்யப்பட்ட 3000 மூட்டைகளும் கிடங்குக்கு எடுத்துச் செல்லப்படாத நிலையில் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்து விட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 5 ஏக்கர் நெல்லை அறுத்துட்டு வந்து அப்படியே தண்ணியில் முழுகி போய் கிடக்கும், உடச்சி போச்சுங்க சார். வருஷம் இந்த டிஎன்சி இடம் வந்து சரியில்லை சார். இதுக்கு வந்து மண்ணை நல்லா சரிசமமாக கொட்டி படுத்தி வச்சாக்கா நாங்கள் 10 நாள் 20 நாள் ஆனாலும் பரவாயில்ல சார். மழை நினையாமல் இருக்கணும் சார் எங்களுக்கு நெல், அதுதான் சார் கடலூர் மாநகராட்சியுடன் பெரிய கங்கணாங்குப்பம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து நெல் நாற்றுகளுடன் கிராம மக்கள் திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பெரிய கங்கணாங்குப்பம், சின்ன கங்கணாங்குப்பம், கொமந்தான்மேடு ஆகிய 3 கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருவதாகவும் தங்கள் பகுதிக்கு விவசாயமே பிரதான தொழில் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மாநகராட்சியுடன் இணைக்கும் நடவடிக்கை காரணமாக தங்கள் பகுதிகளுக்கு 100 நாள் வேலை திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் கூறினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை புலி காட்டுப்பன்றிகளை வேட்டையாட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வேட்டையாட முயன்ற சிறுத்தை புலியிடம் இருந்து தப்பி ஓடிய காட்டுப்பன்றிகள் பின் ஒன்று சேர்ந்து எதிர்த்ததால் அங்கிருந்து சிறுத்தை புலி ஓட்டம் பிடித்தது. இந்த காட்சிகள் வெளியான நிலையில் சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல மற்றொரு சிறுத்தை புலி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து பதுங்கி சென்ற சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ளன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 271 புள்ளிகள் சரிந்து 82,059 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்ட நிப்டி 74 புள்ளிகள் குறைந்து 24,945 புள்ளிகளாக நிறைவு பெற்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து சவரன் 70,040 ரூபாயாகவும் 1 கிராம் 8,755 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 109 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரின் மௌனம் மிகவும் மோசமானது என ராகுல் காந்தி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காலத்தை இழப்புகள் ஏதுமின்றி கடந்து செல்ல அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் 27ஆம் தேதி கேரளாவிலும் அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் தமிழக பகுதிகளிலும் தொடங்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.